الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்கக்கூடிய சில குணங்கள் மனிதர்களிலே இருக்கிறார். அதிலே ஒன்றாக நயவஞ்சகம் என்பதை மார்க்கம் அறவே வெறுக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நயவஞ்சகர்களுடைய நிலை குறித்து தன் திருமறையிலே சொல்கின்றான். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார் வலன் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் கீழ்ப்பாகத்திலே தான் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் எவரையும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கின்றார். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன் இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகனின் அடையாளம் 3. ஒன்றாவது, அவன் பேசினாலே பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், அவன் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் நயவஞ்சகர்கள் என்பது சஹாபாக்களின் காலத்தோடு அவர்களின் காலம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், அன்றைக்கு தங்களை சிலர் இஸ்லாமியர்களாக, வெறுமனே பெயருக்கு இஸ்லாமியர்களாக வெளிக்காட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே இஸ்லாம் அழிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உலா வந்தவர்கள்தான் இந்த முனாஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்கள். இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று சொன்னால், அந்த குணங்கள், அவர்களுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்துவிடக்கூடாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தன்மைகளை யாருக்குள்ளே இருக்கிறதோ, சில காரியங்கள் யார் செய்கின்றார்களோ அவர்களை நயவஞ்சகர்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த காரியங்களில் இருந்து, அந்த தன்மைகளில் இருந்தோம் நாம் நம்மையும் நம்மை சுற்றியிருப்பவர்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொழுகைகள் நயவஞ்சகர்களுக்கு பாரமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸா ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா வலவ் யஅலமுன மா ஃபீஹிமா லா அதௌஹுமா வலவ் ஹபுவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ரு மற்றும் இஷா தொழுகையை விட மிக பாரமான தொழுகை இல்லை. இந்த 2 தொழுகைகளிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது அந்த 2 தொழுகைகளுக்கும் அவர்கள் வருவார்கள். அதாவது நடக்கவே இயலாத சூழ்நிலையிலும் கூட தவழ்ந்தாவது அந்த தொழுகைகளுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 தொழுகைகளினுடைய விஷயத்திலும் இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த 2 நேர தொழுகைகளிலுமே நாம் மிகவும் பொடுபோக்கானவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மையிலே நம்மை அறியாமலேயே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறார். உறக்கத்தின் மிகுதியினால் ஃபஜ்ர் தொழுகையை இன்றைக்கு நம்மில் பலரும் தொலைத்து விடுகின்றோம். மிகுதியான வியாபாரத்தின் காரணத்தினால் அல்லது வீடான செயல்களில் ஈடுபடுவதன் காரணத்தினால் இஷா தொழுகையை நிறைய பேர் இன்றைக்கு விட்டுவிட்டு பொடுபோக்காக இருக்கிறோம். தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பதும் கூட முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்கல் ஜும்ஆத்த ஸலாஸம் மின் கைரி உத்ரின் ஃபஹுவ முனாஃபிகுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தங்கடமும் இல்லாமல், எந்த ஒரு தங்கடமும் இல்லாமல்
3 ஜும்மாக்களை யார் விடுகின்றாரோ அவர் முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தர்கீபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய நிலையை நினைத்து பார்க்கிறோம். சாதாரண காரணங்களுக்காக ஜும்ஆ தொழுகையை விடுவது, சாதாரண உலக காரியங்களுக்காக தொழுகைகளை விடுவது, இதுவெல்லாம் முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார் வ ஆயத்துல் நிஃபாகி புகுதுல் அன்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுடைய அடையாளம் என்பது அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது, நயவஞ்சகத்தின் அடையாளம் என்பது அன்சாரி சஹாபாக்களை வெறுப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து சென்றபோது அங்கே மதீனாவிலே இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூட்டத்தாரும் உதவி செய்தார்கள். அவர்கள்தான் அன்சாரி சஹாபாக்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது ஈமானில் உள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்களை பிரியப்படாமல் அவர்கள் மீது கோபம் கொள்வது என்பது நிஃபாக்கின் அடையாளம், அது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சாரி சஹாபாக்கள் அவர்களை மூமினை தவிர யாரும் விரும்ப மாட்டார்கள், நயவஞ்சகனை தவிர அவர்களை யாரும் வெறுக்க மாட்டார்கள். அவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிப்பான், அவர்களை யார் வெறுக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுபகிதுல் அன்சார ரஜுலுன் யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அன்சாரி சஹாபாக்களை அவர் வெறுக்க மாட்டார் என்ற இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கூறப்பட்ட ஹதீஸுகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தங்களை சமுதாயத்துடைய பாதுகாவலர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சில அசிங்கங்கள், இயக்கங்கள் தங்களை பிரபலப்படுத்தி கொள்ள சமூக வலைதளங்களின் வாயிலாக இன்றைக்கு நிறைய சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் நிஃபாக்கினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், நயவஞ்சகர்கள் வேதனைக்கும் சோதனைக்கும் உரித்தானவர்கள், பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்ன லஹும் அஸாபுன் அலீமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். முனாஃபிகீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நயவஞ்சகர்களுக்கு அஸாபுன் அலீமா, வேதனை தரக்கூடிய அதாப் இருக்கிறது என்று நீங்கள் சுப செய்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். நபியே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நயவஞ்சகர்கள் உன்னிடத்தில் வந்து நிச்சயமாக நீர் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக நீர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான். எனினும் இந்த நயவஞ்சகர்கள் நிச்சயமாக பொய்யையே கூறுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே நீங்கள் தூதர் என்பது இல்லை, மாறாக அவர்கள் நிஃபாக்கின் அடையாளமாக நாவிலே அவர்கள் உண்மை தூதர் என்று சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சாட்சியம் கூறுகின்றான். நயவஞ்சகத்தினுடைய தன்மையின் விபரீதங்களை, வீரியங்களை நாம் உணர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்று ஒரு அத்தியாயத்தையே திருக்குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் இதனுடைய விபரீதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹ்தலிஆத்து ஹுன்னல் முனாஃபிகாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காரணமே இல்லாமல் தன்னுடைய கணவரிடத்தில் ஹுலா கேட்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் நயவஞ்சக பெண்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு குடும்ப அமைப்பு சிதைந்து போய்விடும் என்பதற்காக வேண்டியே இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் பொறுமையாக தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். மார்க்க அறிவு குறைந்து போயிருப்பது நிஃபாக்கினுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 குணங்கள் அது நயவஞ்சகத்திலே ஒன்று சேராது. அதில் ஒன்று ஒழுக்க நெறி, இன்னொன்று மார்க்க ஞானம் இல்லாமல் இருப்பது. இந்த ரெண்டுமே நயவஞ்சகத்தில் ஒன்று சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். முனாஃபிகீன்களுடைய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நயவஞ்சகர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது, அதை வைத்து அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அவர்களின் காணிக்கை சாபம் கொடுப்பதாக இருக்கும். அவர்களுடைய உணவு அபகரிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்களின் கனிமத் மோசடியாக இருக்கும். வெறுத்து போய் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். தொழுகையிலே கடைசியாக வருவார்கள். பெருமை அடிப்பவர்களாக இருப்பார்கள். யாரையும் நேசிக்க மாட்டார்கள். யாராலும் நேசிக்கப்படவும் மாட்டார்கள். இரவிலே கட்டையை போன்று இருப்பார்கள். பகலில் உரத்த குரலிலே பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய நோக்கத்தை நாம் புரிய வேண்டும். முஸ்லிம்களுக்கான காணிக்கை என்பது சலாம் சொல்வது. ஆனால் நயவஞ்சகர்களுக்கான காணிக்கை என்பது பிற மனிதர்களுடைய வளர்ச்சி, பிற மனிதர்களுடைய சந்தோஷங்களிலே பங்கு கொள்ளாமல் அவர்களை சபிப்பதாக இருக்கும். முஸ்லிம்களுடைய உணவு என்பது, நல்லோர்களின் உணவு என்பது ஹலாலான உணவு. ஆனால் நயவஞ்சகர்களுடைய உணவு என்பது பிற மனிதர்களை சுரண்டி அபகரித்து சாப்பிடக்கூடிய உணவு. அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிமுக்கு வழங்கக்கூடிய கனிமத் என்னும் அன்பளிப்பு நற்குணங்கள். ஆனால் நயவஞ்சகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கனிமத்துகள் பிறரை ஏமாற்றுவதும் மோசடி செய்வதுமாக இருக்கும். வெறுத்து போய்தான் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். கடைசியாக ஜமாத்துடைய தொழுகையிலே கடந்து கொள்வார்கள். இதுவெல்லாம் நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வல்லா அல்லாஹ் நம்மை இந்த அடையாளங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஹஸரத் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள், மிகவும் முக்கியமான சஹாபி அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வகையை எழுதக்கூடிய சஹாபாக்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். உஹது போரிலே ஷஹீதானார்கள். அன்னாரது ஜனாசாவை மலக்குமார்கள் சேர்ந்து குளிப்பாட்டினார்கள். எனவே இவர்களுக்கு மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்கிற பட்டப்பெயரும் கிடைத்தது. ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாலையிலே நடந்து வரும்போது நாஃபக ஹன்தலா நாஃபக ஹன்தலா என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். எதிரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். சுபஹானல்லாஹ், என்ன சொல்கின்றீர்கள் என்று அவரிடத்து கேட்டபோது, ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றார்கள், நரகத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். நாம் அந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் நேரடியாக காண்பது போல உணர்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாம் விலகி நம்முடைய குடும்பத்தார்களோடு சென்று விடும்போது, நம்முடைய மனைவி மக்களோடு சென்று விடும்போது வீணான காரியங்களில் ஈடுபடுகிறோம். பெருமானாருடைய அந்த வார்த்தைகளை மறந்து விடுகிறோம் என்று ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள். இதை கேட்டுவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறது என்று சொல்லி இருவரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இவ்வாறு செய்தி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் என்னிடத்தில் இருப்பதை போன்று எப்போதும் நீங்கள் இருந்தால் நீங்கள் நடக்கக்கூடிய பாதையிலே மலக்குமார்கள் முசாபஹா செய்து விடுவார்கள். என்றாலும் ஹன்தலாவே, இதுவெல்லாம் சிறிது நேரம்தான் என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாம் புரிய வேண்டிய செய்தி, வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட அந்த பயான் அது மறந்து போகிறது என்பதற்காக சஹாபாக்கள் முனாஃபிக் ஆகிவிட்டோமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஈமானிலே உறுதியாகவும் மிகவும் கண்ணியமான மக்களாகவும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம், எவ்வளவோ நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி கேட்கிறோம், எவ்வளவோ நாம் நன்மையான காரியங்களை பற்றி கேட்கிறோம். அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது நாம் நம்முடைய உலக காரியங்களிலேயே நம்முடைய கவனங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமே. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய கொடுமையான இந்த நயவஞ்சகத்தனத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி